வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். மண்டே ஃப்ரெண்டோட மேரேஜ் டே, வெளியில் சாப்பிட்டாச்சு. டியூஸ்டே கலீகோட ட்ரீட்டு, வெளியில் சாப்பிட்டாச்சு. வெனஸ்டே ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல, வெளியில் சாப்பிட்டாச்சு. இப்படியே ஆரம்பித்து சண்டே மதியம் பிரியாணியில் முடிப்போம். சண்டே நைட்டு தான் நமக்கு தோணும், இந்த வாரம் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டோமோ அப்படின்னு. அப்போ மட்டும் நம்ம வயிறுக்கு வாய் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுரும், இப்படி அடுக்கிக்கிட்டே போறியே உனக்கே அடுக்குமா அப்படின்னு. அந்த அளவுக்கு நம்ம வயிறை கெடுத்து வச்சுருப்போம். ஸோ வயிறை க்ளீன் பண்ணுற மாதிரி, ஒரு வாட்டர் சர்வீஸ் விடுற மாதிரி ஒரு ஜூஸ் அப்போ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்ன ஜூஸ், அந்த ஜூஸ் எப்படி நம்ம வயிறை க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம், அதாவது செரிமான அமைப்பு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு, சொல்லப்போனால் ஒரு குளறுபடி ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் பார்த்துட்டா, முதலாவது மாவுச்சத்தை அதிகமாக எடுத்துக்கிறது, அதாவது கார்போஹைட்ரேட் ரிச் உணவை அதிகமாக எடுத்துக்கிறது. இரண்டாவது நார்ச்சத்து, அது ஃபைபர்ஸை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறது. சில பேர்லாம் இந்த காய்கறிகளை ஊறுகாய் மாதிரி எடுத்துப்பாங்க, பழங்களை தொடவே மாட்டாங்க. மூன்றாவது நான்வெஜ், அடிக்கடி அசைவ உணவை எடுத்துக்கிறது. நான்லாம் பியூர் நான்வெஜ் தெரியுமா அப்படிம்பாங்க, அசைவ உணவு இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன் அப்படிம்பாங்க. நான்காவது சாப்பிட்டா திருப்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு வயிறு முட்டை தொண்டை வரையும் சாப்பிடுவாங்க. ஐந்தாவது இர்ரெகுலர் டைமிங், சாப்பிட்றதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் இல்லாமல் ஒரு நாளைக்கு சீக்கிரம் சாப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு லேட்டாக சாப்பிடுவாங்க, இது மாதிரி இர்ரெகுலர் டைமிங்கில் சாப்பிடுவாங்க. ஆறாவது அடிக்கடி வெளியில் சாப்பிடுவாங்க, அதாவது வெளியில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு தேடுவாங்க. இது மாதிரியான பழக்கங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம செரிமான அமைப்பு அப்படிங்கிறது கெட்டு தான் போகும். இதெல்லாம் சரி செய்கிற மாதிரி, கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு உணவு இருக்கணும்னா அந்த உணவானது எப்படி இருக்கணும்? முதல்ல நீர்ச்சத்து நிறைந்த உணவாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம பண்ண போகிறது வாட்டர் வாஷ், அதனால் நீர்ச்சத்து நிறைந்த உணவாக இருக்கணும். இரண்டாவது, இந்த பழக்கத்தினால நம்ம குடல் பகுதியில் இருக்கிற மைக்ரோபயோட்டாவே டிஸ்டர்ப்டாக இருக்கும். அது பேட் பாக்டீரியா, அது கெட்ட பாக்டீரியா அதிகமாகவும் நல்ல பாக்டீரியா கம்மியாகவும் இருக்கும். இந்த உணவை எடுத்துக்கிறது மூலமாக இந்த நல்ல பாக்டீரியா ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதாவது ப்ரோபயோட்டிக் உணவாக இருக்கணும். மூன்றாவது, இந்த நல்ல பாக்டீரியா வளர்ச்சி அடைகிற மாதிரி ப்ரீபயோட்டிக் உணவாக, அது நார்ச்சத்து நிறைந்த உணவாக இருக்கணும். நான்காவது, உடம்புக்கு தேவையில்லாத பாக்டீரியாவும் வைரஸையும் கொல்லக்கூடிய மெடிசின் மாதிரி, அதாவது ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் இருக்கிற உணவாக இருக்கணும். ஐந்தாவது, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த பழக்கத்தினால நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற எதிர்ப்பு சக்தி எல்லாம் வீக்காக இருக்கும். அதனால் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவாக இருந்தது அப்படின்னா இந்த எதிர்ப்பு சக்தியை வலிமை சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைந்த உணவு, அதாவது சொல்லப்போனால் ஜூஸ் எது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ். இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளை பூசணிக்காய் 200 கிராம், தயிர் 1 கரண்டி, இஞ்சி 1 துண்டு, மிளகு 6, எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், புதினா 10 இலை, உப்பு தேவையான அளவு. இந்த பொருட்களோட தண்ணீரையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் ரெடி. நம்ம சேர்த்த ஒவ்வொரு பொருட்களுக்கும் நம்ம வயிறை க்ளீன் பண்ணக்கூடிய மருத்துவ குணங்கள் உண்டு. அது என்னென்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவது வெள்ளை பூசணிக்காய். வெள்ளை பூசணிக்காய் நம்ம 200 கிராம் ஆட் பண்ணுறோம், ஆனால் 100 கிராம்லேயே கிட்டத்தட்ட 96 கிராம் நீர்ச்சத்து தான் இருக்குது. 2.9 கிராம் நார்ச்சத்து இருக்குது. நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கெட்ட பாக்டீரியா டாக்ஸின்ஸு எல்லாத்தையும் நம்ம உடம்புலேருந்து வாஷ் பண்ணிடுது. நார்ச்சத்து கிட்டத்தட்ட 6 கிராம் நமக்கு கிடைக்கிறதுனால அது ஒரு ப்ரீபயோட்டிக் உணவாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல், அல்சர், அசிடிட்டி, நெஞ்செரிச்சல், இது எல்லாத்துக்கும் இது ஒரு மருந்தாகவே அமையுது. இரண்டாவது தயிர். நமக்கே தெரியும் தயிர் என்பது ஒரு சிறந்த ப்ரோபயோட்டிக் உணவு. ஸோ தயிர் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம குடல் பகுதியில் உள்ள நல்ல பாக்டீரியா எண்ணிக்கை அதிகரிக்குது. இது மாதிரி நல்ல பாக்டீரியாவோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால நம்ம குடல் பகுதியோட எதிர்ப்பு சக்தியும் வலிமை அடையுது. அது மட்டும் இல்லாமல் தயிர் மூலமாக நம்ம இன்டெஸ்டினல் டிரான்சிட் டைம் குறையுது, அதாவது உணவு தங்கக்கூடிய, அதாவது நம்ம குடல் பகுதியில் தங்கக்கூடிய நேரமும் கம்மியாகுது. அதனால் கான்ஸ்டிபேஷன் வராது, மலச்சிக்கல் வராது.
ஆக மொத்தத்தில் நம்ம குடல் பகுதியோட செயல்பாட்டை சீரமைக்குது. மூன்றாவது இஞ்சி. இஞ்சிக்கு மருத்துவ குணம் உண்டு அப்படின்னா அதில் இருக்கிற 2 பயோ ஆக்டிவ் காம்பனன்ட்னால தான். ஒன்று ஜிஞ்சரால், இரண்டாவது ஷோகியால். இது ரெண்டுத்துக்குமே கார்மினேட்டிவ் எஃபெக்ட் உண்டு. அதாவது நம்ம வயிற்றுப்பகுதியில் வாயு அதிகமாக இருந்ததுன்னா கேஸாக ரிலீஸ் பண்ணிடும். அதே சமயம் வயிற்று வலி ஏற்படாமையும் பார்த்துக்கும். இது பொதுவாகவே நம்ம கேஸ்ட்ரிக் எம்டிங்கை அதிகப்படுத்தும். அதாவது நம்ம உணவானது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய நேரத்தை கம்மி பண்ணிடும். அதனால் எதுக்களிப்பு வராது. இந்த இஞ்சிக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம வயிற்றுப்பகுதியிலையும் குடல் பகுதியிலும் ரணங்களும் காயங்களும் இருந்ததுன்னா அதை குணப்படுத்தும் தன்மை இதுக்கு உண்டு. நான்காவது மிளகு. மிளகுல பைப்ரின் அப்படிங்கிற ஒரு பயோ ஆக்டிவ் காம்பனன்ட் உண்டு. இந்த பைப்ரின் என்ன பண்ணுது அப்படின்னா, பொதுவாக நம்ம வெளியில் சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், அங்கே போய் என்ன பண்ணுவோம், வெஜிடபிள் சாலடும் சுண்டலுமா சாப்பிட போகிறோம்? கண்டிப்பாக கிடையாது. வறுத்ததையும் பொரிச்சதையும் கட்டுவோம். ஸோ இந்த பைப்ரின் அப்படிங்கிற பயோ ஆக்டிவ் காம்பனன்ட் நம்ம உடம்புல பைல் சால்ஸையும் பேன்க்ரியாட்டிக் லைபேஸ் என்சைமையும் தூண்டுது. அதனால் ஃபேட் டைஜஷனையும், அதாவது கொழுப்போட செரிமானத்தை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸை கொல்லக்கூடிய ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் இந்த மிளகுக்கு உண்டு. ஐந்தாவது எலுமிச்சை சாறு. பொதுவாகவே எலுமிச்சை நம்ம கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஃபார்மேஷனை அதிகப்படுத்தும். அதனால தான் எப்போதும் அளவோடு எடுத்துக்கணும். நம்ம இங்கே 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஃபார்மேஷனை அதிகப்படுத்துறதுனால டைஜஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணிடுது. அதே சமயம் கேஸ் ஃபார்மேஷனையும் தடுத்துருது. ஆறாவது புதினா இலைகள். புதினாவில் மென்தால் அப்படிங்கிற ஒரு பயோ ஆக்டிவ் காம்பனன்ட் இருக்குங்க. மென்தால் பொதுவாகவே ஸ்மூத் மசில் ரிலாக்ஸன்ட். அதாவது ஸ்மூத் மசில் அப்படின்னா நம்ம செரிமான அமைப்பு எல்லாமே ஸ்மூத் மசில் தான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா வயிற்று வலி, நெஞ்செரிச்சல் எதுவுமே வராது. இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமுக்கு மென்தாலை ஒரு மெடிசனாகவே யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா பொருட்களுக்குமே வயிற்றை க்ளீன் பண்ணக்கூடிய மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த ஒயிட் பம்ப்கின் ஜூஸை வாரத்துக்கு 1 முறை தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாதுங்க. எப்போல்லாம் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டாலோ அடுத்த வேளை உணவாக இந்த ஒயிட் பம்ப்கின் ஜூஸை எடுத்துக்கலாம். ஆல் டிசீஸ் பிகின்ஸ் இன் த கட் அப்படிம்பாங்க. அதாவது எல்லா நோய்க்கும் வயிற்றுப்பகுதியே தொடக்கப்புள்ளி. அதற்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸே முற்றுப்புள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.